நிகரில்லா ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்லா ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழணுமே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே. யுக யுகமாய் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே. யுக யுகமாய் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்லா ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்லா ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக,
Hi, praise the Lord. Sister Shanti, how are you? I am good. And how are you? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லமா இருக்கேன் நானு. இந்த சபத்தினாலே உங்களை பார்க்கறது என்னோட மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர் உங்களை பார்க்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கறது. அப்ப சூழலும் நம்ம பார்க்குறோம். ஆமென் ஆமென். ஓகே, இன்னைக்கு நம்மளோட சபத்தினாலையும் நம்ம வந்து இந்த ஃபேஸ்புக்கில் நம்ம ஆராதனையிலையும் தேவனோட வார்த்தையிலையும் கலந்துக்க போகிறோம். ஸோ இது குறித்து நீங்கள் உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருக்குது நம்ம சபையில் கூட இந்த பட்சத்துலேயும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் ஃபேஸ்புக்கில் பார்க்குறதுல உங்களுக்கு என்ன எப்படி இருக்குது, உங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எனக்கு 2-3 வார்த்தை சொல்லி. ஓ, திஸ் இஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த ஆன்லைன் சர்வீஸ். another thing is நம்ம வந்து நமக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லை. ஆனால் இந்த ஆன்லைன் சர்வீஸ் வந்து பாஸ் கொடுத்து பேசி ஒவ்வொரு பாகமும் ரொம்ப அருமையாக இருக்குது. என் வாழ்க்கையில் வந்து நான் அது ரொம்ப உற்சாகமாக இருக்குது, நன்மையும் இருக்குது. ஸோ நான் விசுவாசிக்கிறேன் யார் யாரும் வந்து அந்த ஆன்லைன் சர்வீஸ் பார்க்குறாங்களோ அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இந்த காலத்தில். இப்போ இடையில வந்து அவர் வந்து 6 பாகம் பற்றி பேசினாரு பாருங்க. அந்த என்ன காலம் பற்றி பேசினாரு, இந்த சபிக்கப்பட்ட கட்டப்பட்ட ஜனங்கள் வந்து இது வந்து நல்ல ஒரு விடுதலை ஒரு காலம் பற்றி சொன்னாரு. அப்புறம் வந்து சுகம் எல்லாருமே இருக்கு, சுகத்தை கொடுத்தாரு காலம். இப்போ அண்ட் தென் ஆல்சோ அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம இந்த காலம் வந்து தேவனை தேடுற காலம். நிறைய பேர் வந்து உலகத்தை தேடுறாங்க. ஆனால் அவர் பேசின அந்த டாபிக் வந்து ஒவ்வொரு இஷ்யூ வந்து ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. நானும் வந்து நமக்கு நல்ல உறவு இருக்கணும். நல்லா கேட்டுக்குங்க அன்பான ஜனங்களே. 4வது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கணும், நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு தொடர்பு இருக்கணும் நம்ம தேவன் கூட. பிகாஸ் வாட் யூ நோ, இப்போ நிறைய பேர் வந்து இந்த உலகத்துல இன்பத்துல ஓடுறாங்க. ஆனா இதுல நீங்க கேட்கும்போது இந்த பாச பேசுறது ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. அப்ப இன்னைக்கு நான் பாக்குறேன் அது ரொம்ப வந்து நம்ம ஜனங்களுக்கு வந்து நம்ம சமுதாயத்துக்கு வந்து இது ரொம்ப வந்து ரொம்ப தேவையான ஒரு. அண்ட் ஆல்சோ 5வது சொன்னாரு, நம்ம எழும்பி நம்ம வந்து வந்து எழும்பி நம்ம ஜெபிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காலத்துல நம்ம ஜெபம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஸ்டர். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த ஜெபம் வந்து நீங்க சொன்னபடி சிஸ்டர், ஜெபம் இல்லைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஜெபம் தான் நம்ம வாழ்க்கையே. அதுதான் நம்ம போதகத்தில் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போது கர்த்தர் வந்து மிகவும் நம்ம வாழ்க்கையில் பெரிய கருணை செய்ய வருவாங்க. ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல விருப்பப்படுறோம் என்றால், நம்ம அன்பான ஜனங்கள் நீங்கள் எல்லாரும் வந்து இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்த்து நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக தேவன் நீங்கள் என்ன மாதிரி சூழ்நிலை நீங்கள் போனாலும் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தேவையை சந்தித்து பேசின ஒரு மௌனமான காலம்ல இது ரட்சிப்பின் காலம். நம்ம வெளியே போய் சுஷித்தை சொல்றது வந்து அது ரொம்ப வந்து பிரயோஜனமான. எஸ். ஸோ இதுலேருந்து என்ன நம்ம உங்களுக்கு உங்கள் மத்தியில் நாங்கள் சொல்ல விருப்பப்பட்டோம் என்றால், இந்த ஃபேஸ்புக் ஆன்லைன் சர்வீஸ் மிக 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 ஒரு முக்கியமான ஒரு ஆன்லைன் சர்வீஸ். இது எதுக்காக நான் உங்களை பார்க்க நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் என்றால், நீங்கள் வந்து எல்லாரும் தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க என்று சொல்லி தான் நாங்கள் உங்களையே உற்சாகப்படுத்துகிறோம். ஸோ இந்த வேலையிலையும் இந்த செபத்தினாலையும் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனோட வார்த்தையில கலந்து கொண்டு தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Amen. God. Amen. Shall we now all just remove everything from our self, our mind, everything, and focus on what God has for us today. Yes. Okay. God bless all of you all and have a wonderful service. God bless everyone. God bless all of you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க வீட்ல எல்லாரும் நலமாக இருக்கீங்க என்று நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக உங்களை இந்த வீடியோ இந்த லைவ் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம அனுதினமும் கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்ம தொடர்ந்து ஆராதனை செய்வோம். இந்த நேரத்தை கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு நம்ம தேவனை ஆராதிப்போம். ஆமென். ஸோ நம்ம கடந்து போகிறதுக்கு முன்பாக, நம்ம ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்பாக ஒருத்தர் கைகளை குறித்து வழக்கம் போல சிரித்த முகத்தோடு இயேசுவின் நாமத்திலே வரவேற்போமாக.
praise you, Lord Father God, for all the goodness that you've done in our life, Lord Jesus. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ செய்த நன்மைகள் எல்லாம் கர்த்தாவே நாங்கள் நினைத்து பார்த்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தேவனே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. We thank you, Lord Jesus, because you are our healer, Lord Father God. We thank you, Lord Father God, because there's no God who is greater than you, Lord Jesus. We thank you, Lord Father God, for your goodness, for your mercy, Lord Jesus. Our God is greater.
praise you, Lord Father God. We thank you, Lord Jesus, for your marvelous presence, Lord Father God. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. உம்மை துதிக்கிறோம், நாங்கள் போற்றுகிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவர் இயேசுவே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Lord Father God, we know, Lord Jesus, that without you, we are nothing, Lord Father God. நீர் இல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே இந்த உலகத்திலே நாங்கள் இருக்க முடியாது சுவாமி. உம்முடைய பலன் இல்லாமல் கர்த்தாவே இந்த பொல்லாத நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் கடந்து போக முடியாது கர்த்தாவே. அப்பா தேவனே, இந்த காலை வேளையிலே இயேசுவே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும் இயேசுவே. உம்முடைய பிரசன்னம் மாத்திரமே கர்த்தாவே எங்களுடைய முகவரியாக இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் மாத்திரமே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார நிரம்பட்டும் இயேசுவே. We just want, Father God, for your presence to be in the midst of us this morning, Lord Jesus. And we invite you to, Lord Father God, with our full heart, Lord Jesus. முழு உள்ளத்தோடு கர்த்தாவே, முழு ஆத்துமாவோடு கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அழைக்கிறோம் தேவனே. முற்றிலுமாக எங்க மத்தியில் பேசுவீராக. Presence
God, Lord Father God, who knows who we are, Lord Jesus. எங்களை நீர் அழைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அப்பா தேவனே, எங்கள் மத்தியில் இந்த ஆராதனை மூலியமாக பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் கர்த்தாவே எங்கள் மத்தியில் வந்ததுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அப்பா தேவனே, தொடர்ந்து உங்களுடைய வார்த்தை வரும் பொழுது கர்த்தாவே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே கர்த்தாவே புறப்பட்டு செல்லட்டும் இயேசுவே. அப்பா தேவனே, எங்களுடைய போதகர் மூலியமாக சுவாமி நீர் எங்கள் மத்தியில் பேசுவீராக கர்த்தாவே. Lord Father God, I pray Lord that you speak to us through our pastor today, Lord Jesus. எங்களுக்கு கர்த்தாவே இந்த வார்த்தை எங்கள் மத்தியில் ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் கர்த்தாவே. நீர் நல்லவர், நீர் வல்லவர் கர்த்தாவே, நீர் மகத்துவ தேவனாக இருக்கிற கர்த்தாவே. தொடர்ந்து எங்கள் மத்தியில் நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹலோ சிஸ்டர். ஓகே, ஆராதனை இப்போ வந்து நம்ம வர்ஷிப் தான் முடிஞ்சிச்சு. அந்த வர்ஷிப் பற்றி எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாடல் படித்த ஒவ்வொரு வகையும் எனக்கு ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக பேசினார். ரோஷன் ரொம்ப அழகாக ஆராதனை வழி நடத்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதோட ஃபீலிங் எப்படி இருந்தது? Oh, it was really super. Super worship lah. ஆண்டோட பிரசன்னம் நான் நல்லா உணர்ந்தேன். And was really wonderful. I know I felt like I just felt like dancing away because God was so good. ஆண்டோட பிரசன்னம் அப்படிதான் வல்லமே இறங்கி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு எழுப்புதல் வரும் எல்லாத்துக்கும். குடும்பத்துல நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போறாரு. Amen. ஓகே, அடுத்தது நம்ம அடுத்த காரியம் இந்த ஆராதனைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? We are going to do offering collect பண்ண போறோம். We are going to collect offering. So நீங்க எல்லாம் வந்து இந்த offering-உம் tithes-உம் வந்து மறக்காம அந்த பங்கு வந்து தேவனுக்கு நீங்க வந்து செலுத்திடுங்க. Okay? So time for offering. God bless everyone. Offering time. வாசித்துவிட்டு நாம் ஜெபத்தில் கடந்து செல்வோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் ஆலயத்தின் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விசை நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கர்த்தாவை கொடுக்கிற ஒவ்வொரு தசம பாகங்களை காணிக்கைகளை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வேலைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை நீங்கள் ஆசீர்வதியும், அவருடைய சம்பாதியத்தை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வேலையில கூட ஐயா இந்த காணிக்கையும் தசம பாகமுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜாவே. கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, முற்றிலுமாய் உடைய கரத்துல வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேலையில கூட நம்முடைய தேசத்துக்காக, தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காகவும் இந்த காலகட்டத்துல கொடிய வியாதி கடந்து போய் கொண்டிருக்கிறதே, இதற்காக கூட நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. தகப்பனே, மலேசிய தேசத்தை உடைய கரத்துல வைக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது இந்த கடினமான, கஷ்டமான, நெருக்கடியான இந்த நேரத்துல கூட கர்த்தாவே, மலேசிய தேசத்துல ஆண்டவரே, இந்த COVID-19 ஆண்டவரே, இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிற
இந்த தேசத்தை ஆட்டிக் கொண்டிருக்கிறதான இந்த கொடிய வியாதி முற்றிலுமாக அகன்று போக கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, மலேசியா தேசத்துல கர்த்தருடைய கரம் இருக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது ஒரு மனிதனாலும் தடைப்படுத்த முடியாது கர்த்தாவே. அப்படியாக ஆண்டவரே, இது அந்த வியாதியால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. கஷ்டத்துல வாழ்கிற ஆண்டவரே, அநேகர் கடன் தொழில இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்கிற டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நீர் கர்த்தாவே பெரிய காரியத்தை செய்கிற தேவன் ஆண்டவரே. முற்றிலுமாய் இந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், இந்த தேசத்தை அரசாங்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே அதிகாரத்துவத்தில் இருக்கிற அதிகாரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஞானமாய் ஜனங்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய ஞானத்தினால் அவர்கள் செயல்பட உதவி செய்யும். நன்றி. ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகள் சீக்கிரமாக திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த COVID-19 பிரச்சனைகள் சீக்கிரமாக முடிய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, சபைகள் எல்லா சபைகளும் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. முற்றிலுமாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த தேசத்தையும் தேசத்தில் இருக்கிற சபைகளையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். Hi, Sisri. Hi, we meet again, We sister. meet again. Okay. இப்போ நம்ம வந்து சபையின் ஊழியர்களை பற்றி, ஆன்லைன் ஊழியர்களை பற்றி நான் உங்கள்கிட்ட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட அனுபவம் வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து நம்ம மெம்பர்ஸ்கிட்ட எடுத்து நம்ம ஷேர் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே, வெனஸ்டே என்ன நடக்குது நம்ம சபையில்? பைபிள் ஸ்டடீஸ். இப்போ போன வாரத்துலேருந்து நம்ம பாஸ்டர் வந்து பைபிள் ஸ்டடீஸ் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நான் என்ன உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் சொல்ல விருப்பப்படுறேன்னா, ரொம்ப அழகான ஒரு டாபிக், ப்ரேயர் சம்மந்தப்பட்ட இந்த காரியத்தை ரொம்ப அழகாக விவரித்த அழகாக நம்மளுக்கு அழகாக பாகமாக அவர் கற்றுக்கொண்டு வருகிறார். ஸோ நான் என்கரேஜ் பண்ணுறேன், தயவு செஞ்சு இந்த பைபிள் கிளாஸ் நீங்கள் எல்லாரும் மிஸ் பண்ணாத படிக்காம தானே சரி, நீங்கள் மிஸ் பண்ணாத படிக்க நீங்கள் கலந்துக்கங்க. தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்று இது வந்து நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சி. ஸோ ஐ என்கரேஜ் எவ்ரி ஒன், நீங்கள் தயவு செஞ்சு இதில் புதன்கிழமை தவறாமல் மாலை மணி 8 மணிக்கு உங்களோட நோட் புக்கும் பைபிளோட ரெடியோட ஐட்டம் பண்ணி பாஸ்டர் கொடுக்குற அந்த பைபிள் டீச்சிங்கே தவறாமல் ஒவ்வொரு வரையும் எடுத்து நீங்கள் பிளஸ்ஸிங்கோடு இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, அடுத்தது நடக்குது வேலைக்கிழமை என்ன நடக்குது சிஸ்டர்? நம்மளுக்கு வந்து செல் குரூப் நடக்குது, வீட்டுக்குள்ள நடக்குது. ஓகே, இந்த வீட்டுக்குட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட அபிப்பிராயத்தை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் முதல்ல. ரொம்ப கிரேட்டாக இருக்குது இந்த வீட்டுக்கூட்டம். இட்ஸ் வெரி குட், இட்ஸ் வெரி குட். நாங்கள் வந்து நிறைய புது ஆத்மாக்கெல்லாம் வந்து சந்திக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கூட்டம் பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருக்குது. வெரி குட், வெரி குட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன உங்களுக்கு யாரோட ஒன்றும் கலந்துக்கலையோ நீங்கள் வந்து இந்த செல் குரூப் கலந்துக்கலாம். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஊழியம். இது வந்து ஆத்மா ஆலயம் சம்மந்தப்பட்ட ஒரு ஊழியம். ஸோ இது வந்து நம்ம 5 வீட்டுக்கூட்டத்தை இது நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் கலந்துக்குங்க. நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா மெய்யாகவே தேவனோட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இதுதான் நாங்கள் எங்களோட வேண்டுகோள். நீங்கள் எல்லாரும் கலந்துக்குங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஓகே, அடுத்ததாக வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது சிஸ்டர்? வெள்ளிக்கிழமை வந்து இஸ் மை ஃபேவரட். அது வந்து லேடிஸ், அது என்னோட ஃபேவரட் கூட. லேடிஸ் ப்ரேயர், மேன்ஸ் ப்ரேயர், யூத் ப்ரேயர் அது கவுண்டப்பில் நடக்குது. பட் நான் வந்து இந்த லேடிஸ் ப்ரேயர் வந்து நான் வந்து நடத்தி கொண்டிருக்கேன். அதில் வந்து ஒரு 4 குரூப்ஸ் இருக்காங்க. வெரி ஃபேண்டாஸ்டிக், இட்ஸ் ரியலி வெரி குட். ரொம்ப உற்சாகமாக இருக்குது. வெளியே கேட்டிங்கன்னா சிஸ்டர், நான் அந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப ஐட்டமாக இருப்பேன். ஏன்னா இன்னொரு குரூப்பில் இருக்கிற பெண்கள் ரொம்ப ஐட்டமாக இருப்பாங்க, ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டு இருப்பாங்க என்ன காரியத்துக்கு ஜெபம் பண்ணணும். எனக்கு இந்த வெள்ளிக்கிழமை ஜெபம் என்றால் ரொம்ப பிடித்தமான ஒரு ஒன்று. எஸ், அதே போல் நான் விசுவாசிக்கிற எல்லா பெண்களும் இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வந்து ரொம்ப காத்திருக்காங்க. நான் பார்க்குறேன். பிகாஸ் அது முடிச்சுட்டு நம்ம ஃபோட்டோகிராஃப் அனுப்புவாங்க பண்ணுவோம். அதை பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருக்குது. நிறைய ஆத்மாக பார்க்குறேன் நான். இப்போ பாருங்க, இந்த நான் வந்து இப்போ நடத்துறது வந்து இந்த அதில் வந்து சொல்லான வளர்ச்சி சிஸ்டர். நான் பிலீவர்ஸ் லேடிஸ் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு டீச்சிங் செய்யும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்குது.
ஸோ இந்த காலத்துல நம்ம பெண்கள் எழுப்பி பிரகாசிக்கிறாங்க. இதுதான் நமக்கு ரொம்ப வேணும். எழுப்பி பிரகாசிக்கும் போது பெண்கள் எல்லாம் எழுப்பி பிரகாசிக்கும் போது ஐயோ அது ரொம்ப கர்த்தருக்கே ஒரு குடும்பத்துல வந்து பெண்கள் இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணணும். பெண்கள் இப்போ இன்னைக்கு குடும்பத்துல வந்து அவங்க திருமண வாழ்க்கையில வந்து ரொம்ப உற்சாகமா இருக்குது. இந்த ஜெபத்துல தெரியுமா பிள்ளைங்களை எப்படி நடத்துறதுன்னா ரொம்ப ஜெபம் நல்லா இருக்குது கேட்கறது. I'm really very gifted to have all the ladies நல்ல லேடிஸும் வந்து இப்போ கலந்து செய்யும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம உங்களுக்கு என்ன தெரிவிக்கப்படுகிறோம் என்றால் அநேகர் வந்து உங்களால் கலந்துக்க முடியல. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் எல்லாரும், பெண்கள் மட்டும் இல்லை சபையில் எல்லாரும், விசுவாசிகள் எல்லாம் ஒழித்தையும் நீங்கள் கலந்து தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். And also I also want to encourage all the men. எப்படி பெண்கள் வந்து எழுப்பி பிரகாசிக்கும் போது the men also எல்லாம் வந்து மெட்ரோ காரில் விட்டு அந்த வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வந்து அது ஒரு சைடில் ஒதுக்கி வச்சு அந்த 8 மணிக்கு அதெல்லாம் just 45 minutes சொன்னீங்க. சொல்லி 45 minutes. ஸோ ஆண்களும் இது வந்து நீங்கள் ஒரு தலைவராக இருக்கும்போது நீங்கள் செய்யும் போது ஆண்டு வந்து பெரிய காரியம் செய்வாங்க குடும்பத்தில். அண்ட் யூத்ஸ் இந்த காலத்தில் நீங்கள் பாருங்க உலகத்தில் எப்படி யூத்ஸ் நிறைய யூத்ஸ் வந்து அழுந்து போகிறாங்க. ஆனால் நம்ம யூத்ஸ் வந்து இந்த மாதிரி எழும்பி ஆண்டுக்காக நீங்கள் வந்து செய்யும் போது முற்றிலுமாக பிற யூத்ஸ் நம்ம சமுதாய யூத்ஸ் வந்து எழுப்புவாங்க. அதை பற்றி நான் ரொம்ப மகிழ்ச்சி பண்ணுறேன். ஓகே, நம்ம தாமதப்படுத்தாமல் இப்போ அடுத்த காரியம் நீங்கள் அவளோட இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் அவளோட இருக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம தேவனோட வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லும் போது சிஸ்டர் இந்த வேலையிலேயே நம்ம பாசிட்டு இன்னைக்கு என்ன ஒரு டாபிக் கொண்டு வர போறாது எனக்கு தெரியல. வல்லமையாக இருக்கும். ஏன்னா ஒரே நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷம் கூடாக அவர் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு ஸோ அதே போல இன்னைக்கு டாபிக்கும் அதே மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம மத்தியில் பேசுவார் என்று நான் அவளோடு காத்திருக்கேன். How about you? Yes, me too. Okay, let's watch it now. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரடி ஒளிபரப்பு மூலியமாக இந்த காலை வேளையிலே உங்களை நான் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். இதுவரை நம்மை நடத்தின தேவன், இதுவரை நம்மை சுமந்து வந்த தேவன் இனியும் நம்மை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மெய்யாலுமே நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. This morning I am glad to meet you with a new title. I am privileged to meet you with a new sermon this morning. இந்த காலை வேளையிலே புதிய தலைப்பிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய பிரசங்கம் இந்த தலைப்பிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேளையிலே. Please write this down. The title of my sermon is The Bride and the Bridegroom. தயவு செய்து குறித்து கொள்ளுங்கள். பிரசங்கத்தின் தலைப்பு மணவாட்டி மணவாளன். இந்த புதிய தலைப்புல தான் உங்களுக்கு இந்த பிரசங்கத்தை நான் கொண்டு வந்து சேர்க்க பிரயாசப்படுகிறேன். இந்த கால வேளையிலே உங்கள் மத்தியிலே இந்த கால வேளையிலே வைக்க, உங்க இருதயத்திலே இந்த பிரசங்கத்தை வைக்க நான் பிரயாசப்படுகிறேன். மணவாட்டி மணவாளன். This is a very timely sermon for this particular season and a very powerful sermon as well. I pray that the Lord will speak to you through this sermon. இந்த காலத்துக்கு இந்த பிரசங்கம் ஏற்ற ஒரு பிரசங்கமாய் இருக்கிறது. வல்லமையான ஒரு பிரசங்கம் கூட. ஆகையால் இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு பிரசங்கமாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்கள் மத்தியிலே பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்கள் ஆவியிலே கர்த்தர் ஒரு பெரிய விழிப்புணர்வை கொண்டு வருவார் என்று சொல்லி நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். Please take note, my beloved. As usual, there will be many parts to this
sermon. So please take note of this sermon. It will be very useful for you, especially during this season. வழக்கம் போல இந்த பிரசங்கத்திலே அநேக பாகங்கள் உண்டு. பல பாகங்களாய் உங்களுக்கு பிரித்து நான் பிரசங்கம் பண்ண இந்த கால வேளையிலே நான் பிரயாசப்படுகிறேன். ஆகையால் தயவு செய்து இந்த பிரசங்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். இந்த காலத்திற்கு இந்த பிரசங்கம் உங்களுக்கு மிக மிக பிரயோஜனமாய் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Okay, without any delay, let's dive in to the word of God. சரி, நேரத்தை தாமதிக்காமல் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தை நாம் இந்த கால வேளையிலே பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். Come with me to Song of Songs or Songs of Solomon, chapter 8, beginning from verse 5 through verse 7. என்னோடு உன்னத பாட்டுக்கு தயவு செய்து வாங்க. உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 5வது வசனம் தொடங்கி 7வது வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த கால வேளையிலே நாம் வாசிக்க கேட்கலாம். Song of Songs or Songs of Solomon, chapter 8, verses 5 to 7. உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 5வது வசனம் தொடங்கி 7வது வசனம் முடிய நாம் இந்த காலை வேளையிலே வாசிக்க கேட்கலாம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவன் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். Please take note. Very important for you to take note. This verse speaks about the bride and the bridegroom. These verses speaks about a relationship between the bride and the bridegroom. Please write this down. இந்த வசனங்கள் எதை குறித்து பேசுகிறது? நாம் சற்று வாசித்த இந்த வசனங்கள், நாம் சற்று படித்த இந்த வசனங்கள் எதை குறித்து பேசுகிறது என்றால், மணவாட்டி மணவாளனை குறித்துதான் பேசுகிறது. மணவாட்டிக்கு மணவாளனோடு இருக்கிற உறவை குறித்து பேசுகிறது. அளவாய் இருக்கக்கூடியதானே உறவை குறித்துதான் இந்த வசனங்கள் நமக்கு பேசுகிறது. Listen very carefully. In verse 6, Shulamite tells to a beloved bridegroom. In other words, the bride tells to her beloved bridegroom, set me as a seal upon your heart, in verse 6, and as a seal upon your arm. Then the bride tells the bridegroom, for love is as strong as death, jealousy as cruel as the grave. Its flames are flames of fire amongst women. சுலமத்தியால் ஸ்திரீ இவ்விதமாய் சொல்லுகிறார். கவனமாய் கேளுங்கள்.
6வது வசனத்திலே சுலமத்தியால் நேச மணவாளனை பார்த்து சொல்லுகிறார். அப்படி என்றால் மணவாட்டி நேச மணவாளனை பார்த்து விதமாய் சொல்லுகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், மணவாட்டி நேச மணவாளனை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும் என்று மணவாட்டி மணவாளனை பார்த்து சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு மணவாட்டி மணவாளனை பார்த்து சொல்லுகிறார், நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது, அதன் தள்ளல் அக்கினி தள்ளலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது என்று மணவாட்டி மணமகனை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. If I were to summarize these words, then I would summarize these words like this: the bride slept on the bosom of a beloved bridegroom, and she says, my beloved bridegroom's love is so great, his love is so powerful, his love is so good that I will hold on to him, that I will hold on to him so tightly. இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக விவரித்து சொல்லக்கூடும் என்றால் நான் இப்படி சொல்லுவேன், இப்படி சொல்லக்கூடும். மணவாட்டி மணவாளனுக்கு சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு சுருக்கமாக விவரித்து நான் சொல்லக்கூடும் என்றால் நான் இப்படி சொல்லுவேன், சொல்லக்கூடும். இந்த மணவாட்டி தன் நேசரின் மார்பிலை சார்ந்து கொண்டு, என் நேசருடைய அன்பு எத்தனை பெரியது, என் நேசருடைய அன்பு எவ்வளவு வல்லமை உள்ளது, என் நேசருடைய அன்பு எத்தனை மேன்மை உள்ளது, என் நேசருடைய அன்பு எத்தனை நன்மை உள்ளது என்று சொல்லி மணவாளனை அவள் பிடித்து கொண்டார். இறுக்கி அணைத்து மணவாளனை இந்த மணவாட்டி பிடித்து கொண்டார். விடாதபடிக்கு இறுக்கி இந்த மணவாட்டி மணவாளனை அவள் பிடித்துக் கொள்ளுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. The bride makes a request to a bridegroom. Seal me as a seal upon your heart. Seal me upon your heart. This is the request the bride is making to the bridegroom. இந்த மணவாட்டி மணவாளனை பார்த்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன விண்ணப்பம் செய்கிறார்? நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் என்னை வைத்துக் கொள்ளும் என்று மணவாட்டி மணவாளன் இடத்திலே ஒரு விண்ணப்பம் அவள் வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? What was the desire of the bride? When you look at Song of Songs, chapter 8, verses 5 to 7, what was the desire of the bride? My bridegroom, no power should break you and me, says the bride. Amen. நீங்கள் உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 5வது வசனம் தொடங்கி 7வது வசனம் முடிய நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த மணவாட்டி உடைய ஆசை என்ன, இந்த மணவாட்டியினுடைய ஏக்கம் என்ன, இந்த மணவாட்டியினுடைய விருப்பம்தான் என்ன, இந்த மணவாட்டியினுடைய வாஞ்சை என்ன, இந்த மணவாட்டியினுடைய தாகம் என்ன? என் மணவாளனே, உம்மையும் என்னையும்
எந்த வல்லமையும் பிரிக்க முடியாது, பிரிக்க கூடாது என்று சொல்லி இந்த மணவாட்டியினுடைய ஆசையாக இருக்கிறது, ஏக்கமாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது, வாஞ்சையாக இருக்கிறது, தாகமாக இருக்கிறது. மணவாட்டி மணவாளனை பார்த்து விதமாய் சொல்லுகிறார், உன்னையும் என்னையும் பிரிக்க எந்த வல்லமையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி மணவாளனை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Watch this, my beloved. Church is the bride and Jesus Christ is the bridegroom. கவனமாய் கேளுங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, சபைதான் மணவாட்டி, இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். மறுபடியும் சொல்லுகிறேன், சபைதான் மணவாட்டி, இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். Listen, according to the Bible, when the followers of John and the followers of Pharisees asked Jesus, why your disciples don't fast? What were the answers of Jesus to them according to the Bible? யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும், உம்முடைய சீஷர்கள் உபவாசிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் கேட்டபொழுது, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் இவ்விதமாய் கேட்டபொழுது இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக எப்படி அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தார், என்ன பதிலை இயேசு கொடுத்தார்? மார்க் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே, in Mark chapter 2 verse 19, what does it say? And Jesus said to them, can the friends of the bridegroom fast while the bridegroom is with them? As long as they have the bridegroom with them, they cannot fast. மார்க் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே நமக்கு விதமாய் சொல்லுகிறது. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களோடவே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே என்று இயேசு இவ்விதமாய் சொல்லுகிறார். யோவானுடைய சீஷர்களையும் பார்த்து பரிசேயருடைய சீஷர்களையும் பார்த்து இவ்விதமாய் இயேசு சொல்லுகிறார். Now listen, when Jesus mentioned bridegroom in this verse in Mark 2:19, who is he referring to? இயேசு இந்த வசனத்திலே மார்க் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே மணவாளன் என்று அவர் சொல்லும் பொழுது யாரை குறித்து அவர் பேசுகிறார், யாரை குறித்து அவர் குறிக்கிறார்? மார்க் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே இயேசு மணவாளன் என்று சொல்லும் பொழுது யாரை குறித்து அவர் பேசுகிறார்? தன்னை குறித்து அவர் பேசுகிறார். இயேசுதான் மணவாளன். ஒரு ஆமென் சொல்லுமா? is referring to himself. Jesus is the bridegroom. He is referring to himself as the bridegroom. அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், அவர் தன்னை குறித்து பேசுகிறார். இயேசுதான் மணவாளன், அவர்தான் மணவாளன். In Ephesians, please write this down. In Ephesians chapter 5 verses 22 to 33, Apostle Paul compares the union of a husband and wife, the union of a bridegroom and bride, to that of Christ and the church. எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனம் தொடங்கி 33வது வசனம் முடிய அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார்? புருஷன் மனைவியுடைய உறவும் இணைப்பும், மணவாளன் மணவாட்டியும் உடைய உறவும் இணைப்பும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒப்பாக இருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் எபேசியர்
5வது அதிகாரத்திலே 22வது வசனம் தொடங்கி 33வது வசனம் முடிய அவர் சொல்லுகிறார். So according to the Bible, it is absolutely clear that Jesus Christ is the bridegroom and the church is the bride. ஆகினாலே வேதாகமம் நிமித்தமாக மிக தெளிவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் மணவாளன், சபைதான் மணவாட்டி. ஒரு ஆமென் சொல்லுமா? So when I speak about church, I am not speaking about a building. I'm talking about you and I. Jesus did not give his life for a building. He gave his life for you. நான் சபை என்று சொல்லும் பொழுது, நான் சபை என்று பேசும் பொழுது ஒரு கட்டடத்தை குறித்து நான் பேச கிடையாது. நான் உங்களையும் என்னையும் தான் குறித்து பேசுகிறேன். இயேசு தன்னுடைய ஜீவனை கட்டடத்திற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க கிடையாது. அவர் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். யாருக்கு ஒப்பு கொடுத்தார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தார். இயேசு தான் மணவாளன், நீங்க தான் மணவாட்டி. And since you and I are the bride, we must make a request to the bridegroom, Jesus Christ. Seal me as a seal upon your heart. Seal me upon your arm. நீங்களும் நானும் மணவாட்டியாக இருக்கிற நிமித்தம், அவருக்கு மணவாட்டியாக இருக்கிற நிமித்தம், மணவாளனை இயேசு கிறிஸ்துவை, மணவாளன் தான் இயேசு கிறிஸ்து, அவரை பார்த்து நீங்கள் விண்ணப்பம் செய்யணும். என்ன விண்ணப்பம் செய்யணும்? நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் என்னை வைத்துக் கொள்ளும் என்று மணவாட்டி, மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து இடத்திலே நீங்களும் நானும் விண்ணப்பம் செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுமா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவ்விதமாய் சொல்லணும். அன்பான தேவ பிள்ளைகளே, நீர் என்னை உமது இருதயத்தின் மேலும் உமது புயத்தின் மேலும் முத்திரை போலவும் வைத்துக் கொள்ளும் என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்கள் இவ்விதமாய் சொல்லணும். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6வது வசனத்திலே சுலமத்தியா மணவாளனை பார்த்து சொன்னது போல நீங்களும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லணும். நீ என்னை உமது இருதயத்தின் மேல் உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் என்னை வைத்துக் கொள்ளும் என்று நீங்கள் மணவாளனை பார்த்து சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லணும். மணவாட்டிக்குள்ள என்ன ஒரு ஆசை இருக்கணும் தெரியுங்களா? என்ன பசி இருக்கணும்? என்ன தாகம் இருக்கணும் தெரியுங்களா? என்ன ஏக்கம் இருக்கணும்? எந்த வல்லமையும் என்னையும் மணவாளனையும் பிரிக்க கூடாது என்று சொல்லி அந்த ஆசை, அந்த விருப்பம், அந்த ஏக்கம், அந்த தாகம், அந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நல்ல பலத்தை கலத்தி கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. உன்னையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவே, உன்னையும் என்னையும் எந்த வல்லமையும் எந்த சக்தியும் பிரிக்க கூடாது, பிரிக்க முடியாது என்று நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லணும். மணவாளனை பார்த்து சொல்லணும். அந்த ஆசை, அந்த பசி, அந்த தாகம், அந்த ஏக்கம், அந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுமா? Come with me to Romans chapter 8 verses 38 to 39. என்னோடு ரோமர் 8வது அதிகாரம் 38வது வசனம் தொடங்கி 39வது வசனம் முடிய என்னோடு தயவு செய்து வாங்க. இந்த காலை வேளையிலே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும்
வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? Can we say amen? Listen, my beloved, receive in your spirit this morning. This is a very, very powerful verse. இந்த வசனம் மிக மிக வல்லமையான ஒரு வசனம். ஆவியிலே பெற்றுக்கொள்ளுங்கள். There is no power in this world that can break the love between you and Jesus Christ. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியிலே பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடியதான அன்பும் நேசமும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியதான எந்த வல்லமையும் எந்த சக்தியும் உங்களை பிரிக்க முடியாது. உங்களையும் இயேசு கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது, பிரிக்கவே கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளே, அதற்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அனுமதி கொடுக்க கூடாது. பிரிக்க அனுமதி கொடுக்க கூடாது. அதுக்கு இடத்தை நீங்கள் கொடுக்க கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளே, death, no life, no angels, no principalities, no powers, no things present, no things to come, no height, no depth, no any other created things shall be able to separate you from the love of God which is in Christ Jesus our Lord. Amen. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வு ஆனாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று மனவாட்டி இதை அறிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும். இந்த வாஞ்சை, இந்த தாகம், இந்த ஆசை உங்களுக்கு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. மனவாட்டிக்கும் மணவாளனுக்கும் இருக்கக்கூடியதான அன்பும் நேசமும் இணைப்பும் உலகத்திலே இருக்கக்கூடியதான எந்த வல்லமைகளும் எந்த சக்திகளும் பிரிக்க முடியாது என்று மனவாட்டி இதை தெளிவாக அறிந்து கொள்ளணும். உலக ஆசைகள், உலக எண்ணங்கள், உலக இச்சைகள், உலக ஆஸ்திகள், உலக ஐஸ்வர்யங்கள் மனவாட்டிக்கும் மணவாளனுக்கும் இருக்கக்கூடியதான அன்பும் நேசமும் இணைப்பும் பிரிக்கவே முடியாது, பிரிக்க கூடாது என்று சொல்லி மனவாட்டி இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுமா? இந்த இடத்திலே சற்று நிறுத்தி ஒரு முக்கியமான காரியத்தை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்ல பிரயாசப்படுகிறேன். தயவு செய்து கவனமாய் கேளுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, bridegroom is coming soon to take his bride away. மணவாளன் மணவாட்டியை எடுத்துக்கொள்ள அவர் சீக்கிரம் வரப்போகிறார். மணவாளன் மணவாட்டியை எடுத்துக்கொள்ள நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர் நேசிக்கிற மணவாட்டியை, அவர் அதிகமாய் நேசிக்கிற மணவாட்டியை எடுத்துக்கொள்ளுகிற நாட்கள் மிக மிக சமீபமாய் இருக்கிறது, நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர் மிக சீக்கிரமாய் வந்து மணவாட்டியை எடுத்துக்கொள்ளுகிற காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க தான் மணவாட்டி, அவர்தான் மணவாளன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கவனிங்க. ரகசிய வருகையிலே ஒரு எக்கால சத்தம் தொனிக்க போகிறது. எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது
இயேசு நடுவானத்திலே வந்து அவருடைய மனவாட்டியை, அவர் நேசிக்கிற மனவாட்டியை எடுத்துக்கொள்ள போகிறார். அதுதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கேள்வியானது, அவர் வரும்போது மனவாட்டி எப்படி இருக்கணும், மனவாட்டி உடைய குணலட்சணங்கள் எப்படி இருக்கணும், மனவாட்டியுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும், மனவாட்டியுடைய மனப்பான்மை இருதயம் எப்படி இருக்கணும். வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது இதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அவர் வரும்போது மனவாட்டி எப்படி இருக்க வேண்டுமா, இதெல்லாம் குறித்து கொள்ளுங்கள். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே இயேசுடைய வருகையிலே, மணவாளனுடைய வருகையிலே மனவாட்டி எப்படி இருக்க வேண்டுமா, மனவாட்டி எப்படி இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டுமா, அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்க வேண்டுமா, அவர் இருக்கிற வண்ணமாகவே ஜீவிக்க வேண்டுமா. இதுதான் 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கா 5வது அதிகாரம் 23வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அவருடைய வருகையிலே குற்றமற்றதாய் இருக்க வேண்டுமா, கரையில்லாமல் இருக்க வேண்டுமா, தீட்டு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று 1 தெசலோனிக்கா 5வது அதிகாரம் 23வது வசனம் நமக்கு விதமாய் தெளிவாக சொல்லுகிறது. அவருடைய வருகையிலே 2 வசனங்களை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அவருடைய வருகையிலே, மணவாளனுடைய வருகையிலே கவனமாய் கேளுங்கள். மணவாட்டி எப்படி இருக்க வேண்டுமா, அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்க வேண்டுமா, ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் இருக்க வேண்டுமா, தீட்டில்லாமல் இருக்க வேண்டுமா, கரை இல்லாமல் இருக்க வேண்டுமா. அவர் பரிசுத்த தேவன், அவர் பரிசுத்தர். ஆகையால் மனவாட்டியும் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்கணும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம் நமக்கு விதமாய் சொல்லுகிறது. அவர் பரிசுத்த தேவன். ஆகையால் நீங்களும் மனவாட்டியும் இந்த பூமியில் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாய் வாழணும், ஜீவிக்கணும், கரை இல்லாமல் இருக்கணும், தீட்டு இல்லாமல் இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்றீங்களா? கவனிங்க அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தமாய் இருக்கிற மனவாட்டிக்கு தான் மணவாளன் வரப்போகிறார். கரையில்லாமல் இருக்கிற மனவாட்டிக்கு தான் மணவாளன் இயேசு வரப்போகிறார். தீட்டு இல்லாத மனவாட்டிக்கு தான் மணவாளன் வரப்போகிறார். சுத்தமாய், கரையில்லாமல், தீட்டு இல்லாமல் சுத்தமாய் இருக்கிற மணவாளனுக்கு தான் மணவாளன் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மணவாட்டி மணவாளனுக்குள்ளே நிலைத்திருக்கணும், அன்பிலே நிலைத்திருக்கணும். எந்த வல்லமையும் என்னையும் மணவாளனையும் பிரிக்க கூடாது என்று சொல்லி அந்த ஆசை, அந்த பசி, அந்த தாகம், அந்த ஏக்கம், அந்த வாஞ்சை மணவாட்டிக்கு இருக்கணும். மணவாட்டி விதமாய் இந்த பூமியிலே ஜீவிக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். மணவாட்டியை எடுத்துக்கொள்ள கரையில்லாமல், தீட்டில்லாமல், பரிசுத்தமாய் நீங்கள் இருக்கத்தக்கதாக தான் கர்த்தர் உங்களையும் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? In Song of Songs chapter 8, as you scroll down to verse 7, உன்னத பாட்டு 8வது அதிகாரத்தில் அப்படியே நீங்க 7வது வசனத்தை வாசிக்க கூடும் என்றால், பார்க்க கூடும் என்றால், you will notice there is some powerful force working behind
to separate the bride and the bridegroom. Please note this down. உன்னத பாட்டு 8வது அதிகாரத்திலே அப்படியே நீங்கள் 7வது வசனத்தை வாசிக்க கூடும் என்றால், அப்படி கீழே வாங்க 7வது வசனத்துக்கு, அதை பார்க்க கூடும் என்றால் மணவாட்டியை மணவாளனை பிரிக்கக்கூடிய சில வல்லமைகள் கிரியை செய்கிறது. சில வல்லமைகள் பின்புறமாக, நேரடியாக அல்ல, சில வல்லமைகள் பின்புறமாக கிரிகளை செய்கிறதை நாம் பார்க்கக்கூடும். மணவாட்டியும் மணவாளனை பிரிக்கக்கூடிய சில வல்லமைகள் பின்புறமாக கிரிகள் செய்கிறதை நாம் இந்த வசனத்திலே 7வது வசனத்திலே பார்க்கலாம். அதுதான் உங்க மத்தியிலே ஆழமாக நான் பேச போகிறேன். இந்த பிரசங்கத்திலே ஆழமாக நான் பேசி உங்களுக்கு சில முக்கியமான காரியங்களை வெளிப்படுத்த போகிறேன். மணவாட்டியும் மணவாளனை பிரிக்கக்கூடிய சில வல்லமைகள், பின்புறமாக கிரியை செய்கிற வல்லமைகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த மணவாட்டியினுடைய ஆசை, கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த மணவாட்டியினுடைய ஆசை, வாஞ்சை, விருப்பம், ஏக்கம், நான் என் நேசர் மேல் சார்ந்திருக்கணும். இதுதான் மணவாட்டியினுடைய ஆசை. நான் என் மணவாளன் மார்பிலே சார்ந்திருக்கணும். மணவாட்டியினுடைய ஆசை, நான் என் நேசருடைய என்னையும் மணவாளனையும் எந்த வல்லமையும் பிரிக்க கூடாது. என் நேசருடைய இருதயத்தின் மேல் முத்திரைய போலவும், என் நேச புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைக்கப்பட்டிருக்கிறேன். இவைகள் எல்லாம் மணவாட்டிக்கு நேர்மையாக இருந்தாலும், ஆசையாக இருந்தாலும், விருப்பமாக இருந்தாலும், ஏக்கமாக இருந்தாலும், தாகமாக இருந்தாலும், ஒரு சில வல்லமைகள் இந்த மணவாட்டியும் இந்த மணவாளனையும் நேசரையும் விட்டு பிரிப்பதற்காக ஒரு சில வல்லமைகள் கிரியை செய்கிறது. பின்புறமாக, நேரடியாக அல்ல, பின்புறமாக சில வல்லமைகள் கிரியை செய்கிறது. அதே போல கவனித்துக் கொள்ளுங்கள், அதே போல உங்களையும் இயேசுவையும் இயேசுடைய அன்பையும் விட்டு பிரிக்க பின்புறமாக ஒரு சில வல்லமைகள் இந்த பூமியிலே கிரியை செய்கிறது. தயவு செய்து இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களையும் இயேசுவையும் பிரிக்க சில வல்லமைகள் பின்புறமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. What are those powerful forces? அந்த கிரியை செய்கிற வல்லமைகள் என்ன? பின்புறமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த வல்லமைகள் என்ன? உங்களையும் இயேசுவையும் பிரிக்கக்கூடிய சில வல்லமைகள் இருக்கிறது. அந்த வல்லமைகள் என்ன? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வல்லமைகளை குறித்து அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். இந்த பிரசங்கத்தை இதோடு நான் முடிக்க போகிறேன். அடுத்த வாரம் தொடர்ச்சியாக இந்த பிரசங்கத்தை நாம் பார்ப்போமாக. இது உங்க இதயத்திலே வைத்து நான் முடிக்க போகிறேன். உங்களையும் இயேசுவையும் பிரிக்க, அன்பை பிரிக்க, இயேசுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்க சில வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமைகள் என்ன என்று சொல்லி அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். நீங்க தான் மணவாட்டி, இயேசுதான் மணவாளன். ஒரு பலத்த கரத்தை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் நின்றவனமாக ஜெபிப்போம். கண்களை மூடியவண்ணமாகவே ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை வேளையிலே பிரசங்கத்தை நாம் கேட்டோம். சபைதான் மணவாட்டி, இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். நானும் நீங்களும் மணவாட்டியாக இருக்கிற நிமித்தம் மணவாளனை இயேசு கிறிஸ்துவை பார்த்து விண்ணப்பம் செய்யணும். என்ன விண்ணப்பம் செய்யும்? நீ
என்னை உமது இதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் என்னை வைத்துக் கொள்ளும் என்று மணவாளன் இடத்திலே விண்ணப்பம் செய்யும். மணவாட்டிக்குள்ளே ஒரு ஆசை இருக்கணும், ஒரு பசி இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும், ஒரு ஏக்கம் இருக்கணும். எந்த வல்லமையும் என்னையும் மணவாளனையும் பிரிக்கக்கூடாது என்று சொல்லி அந்த ஆசை, அந்த பசி, அந்த தாகம், அந்த ஏக்கம் இருக்கணும் என்று சொல்லி நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். மணவாட்டியை எடுத்துக்கொள்ள அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். மணவாட்டியை எடுத்துக்கொள்ள நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர் நேசிக்கிற மணவாட்டியை எடுத்துக்கொள்ளுகிற நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அவர் மிக சீக்கிரமாய் வந்து மணவாட்டியை எடுத்துக்கொள்ளுகிற காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ரகசிய வருகையிலே ஒரு கால சத்தம் தொனிக்கும். அந்த கால சத்தம் தொனிக்கும் போது இயேசு நடுவானத்திலே வந்து அவருடைய மணவாட்டியை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் வரும்போது மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும், மணவாட்டியுடைய குணலட்சணங்கள் எப்படி இருக்க வேண்டுமா, மணவாட்டியுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டுமா, மணவாட்டியுடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டுமா. வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இதை குறித்து வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 3:2 இந்த வசனத்திலே விதமாய் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய வருகையிலே மணவாட்டி எப்படி இருக்க வேண்டுமா, மணவாட்டி எப்படி ஜீவிக்க வேண்டுமா, அவர் இருக்கிற வண்ணமாகவே மணவாட்டி இருக்க வேண்டுமா, அவர் இருக்கிற வண்ணமாகவே மணவாட்டி ஜீவிக்க வேண்டுமா. 1 தெசலோனிக்கர் 5:23 வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நம் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அவருடைய வருகையில் குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்று 1 தெசலோனிக்கர் 5:23 வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவர் பரிசுத்தர், ஆகையால் மணவாட்டி பரிசுத்தராய் இருக்கணும். 1 பேதுரு 1:16 வசனம் நமக்கு விதமாய் சொல்லுகிறது. மணவாட்டி கரை இல்லாமல் இருக்கும், தீட்டில்லாமல் இருக்கும், சுத்தமாய் இருக்கும். பரிசுத்தமாய் இருக்கிற மணவாட்டிக்கு தான் மணவாளன் வரப்போகிறார். கரை இல்லாமல் இருக்கிற மணவாட்டிக்கு தான் மணவாளன் வரப்போகிறார். தீட்டில்லாத மணவாட்டிக்கு தான் மணவாளன் வரப்போகிறார். சுத்தமாய் இருக்கிற மணவாட்டிக்கு தான் மணவாளன் வரப்போகிறார். மணவாட்டி மணவாளனுக்குள்ள நிலைத்திருக்கணும், அன்பில் நிலைத்திருக்கணும். எந்த வல்லமையும் என்னையும் மணவாளனை பிரிக்கக்கூடாது என்று சொல்லி அந்த ஆசை, அந்த பசி, அந்த தாகம், அந்த ஏக்கம் இருக்கணும். மணவாட்டிக்கு இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இருக்கும்படியாக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். இயேசுடைய வருகையிலே, மணவாளனுடைய வருகையிலே ஒவ்வொரு விசுவாசியும் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்க வேண்டும் என்று நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். குற்றமற்றதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு நபரும், முதல் பாகத்தை கேட்ட ஒவ்வொரு நபரும் மெய்யாலுமே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நான் ஜெபிக்கிறேன். மேலும் ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த வருடம் வாழ்ந்து, கர்த்தருக்கு விதமாய் ஒப்பு கொடுத்து வாழ்ந்து, ஒரு சாட்சியாய் இந்த பூமியிலே வாழ்ந்து தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு வாழ்வார்கள் என்று நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழிநடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. இயேசு நாமத்திலே இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.